இது நிலாமுற்றம் கிராம வாழ்வியல். வணக்கம். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி தான் சிபிஆர். ஆனா நம்மள பல பேரு ட்ரைனிங் எடுத்திருந்தாலும் ஒரு சின்ன விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கவனிக்காம விட்டுறோம். அது ஒருத்தரோட உயிரை காப்பாத்துற முயற்சியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். யோசிச்சு பாருங்க, அமெரிக்கால மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுது. 3.5 லட்சம் எவ்வளவு பெரிய நம்பர் பாருங்க. ஆனா இதுல ரொம்பவே ஷாக்கான விஷயம் என்னன்னா, இதுல 70% நம்ம வீடுகள்ல நடக்குது. ஆமாங்க, நம்ம கண் முன்னாடி நம்ம நேசிக்கிறவங்களுக்கு இது நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க, அப்படி ஒரு நிலைமை நம்ம வீட்ல ஒருத்தருக்கு வந்தா நாம அதுக்கு தயாரா இருப்போமா? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லாத்துக்கும் அடிப்படை. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். ஒரு உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் முக்கியம். அந்த நேரத்துல நாம எடுக்கிற முடிவு தான் அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. முதல்ல ஒரு பொதுவான குழப்பத்தை சரி பண்ணிடலாம். கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அட்டாக் ரெண்டு ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, கார்டியாக் அரெஸ்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், இதயம் திடீர்னு நின்னுடும். ஆனா ஹார்ட் அட்டாக் ஒரு சர்க்குலேஷன் ப்ராப்ளம், ரத்த ஓட்டம் பிளாக் ஆகுறது. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு கொண்டு போய் விடலாம். சரி, இப்போ நாம இந்த பகுதியோட மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். சிபிஆர் செய்யும்போது நம்மள பலரும் நமக்கே தெரியாம செய்யற ஒரு பெரிய தப்பு, அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு அவசரமான சூழ்நிலையில நமக்கு கத்து கொடுத்த மாதிரி செக் பண்றோம், உதவிக்கு கூப்பிடுறோம், அப்புறம் கம்ப்ரெஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம். எல்லாம் சரிதான். ஆனா நாம நம்ம வீட்ல ரொம்ப சாதாரணமா பார்க்குற ஒரு விஷயம், உதாரணத்துக்கு ஒரு பெட் இல்லைன்னா சோஃபா, இதுவே நம்மளோட உயிர்காக்கும் முயற்சிக்கு எதிரா வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? இந்த தப்புக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இது ஏதோ சும்மா சொல்ற கருத்து இல்ல, டேட்டாவோட நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை சர்ஃபேஸ் கம்ப்ளையன்ஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு அமுங்குதுங்கிறது தான். இப்போ நீங்க ஒரு மெத்தையில சிபிஆர் பண்ணும்போது நீங்க கொடுக்குற அழுத்தத்துல பெரும்பகுதி அந்த நபரோட மார்புக்கு போறதுக்கு பதிலா அந்த மெத்தையை அது உறிஞ்சுக்குது. பாத்தீங்களா? ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரெண்டு நிலைமையும் நேரடியா ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஒன்னு நல்ல கடினமான தரையில சிபிஆர் பண்றது, இன்னொன்னு மெத்தையில சிபிஆர் பண்றது. ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த சார்ட்டை பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கே புரியும். கடினமான தரையில கம்ப்ரெஷன் டெப்த், அதாவது அழுத்தத்தோட ஆழம் சராசரியா 49.6 மில்லிமீட்டர். ஆனா அதுவே மெத்தையில 46.2 மில்லிமீட்டரா குறைஞ்சிடுது. அட, இந்த 3.4 மில்லிமீட்டர் தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு உயிரை காப்பாத்துற விஷயத்துல இது ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம். அது மட்டும் இல்ல, இது பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, நம்மள மாதிரி உதவி செய்ய போறவங்களுக்கும் இது ரொம்ப கஷ்டம். மெத்தையில சிபிஆர் செய்யும்போது நம்ம ஹார்ட் ரேட் அதிகமாகுது, சீக்கிரமாவே சோர்வடைஞ்சிடுறோம். சிம்பிளா சொன்னா நம்மளோட எஃபெக்ட் கம்மியாகுது, ஆனா எனர்ஜி அதிகமா செலவாகுது. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, மெத்துன்னு இருக்கிற ஒரு இடத்துல சிபிஆர் செய்யறது சரியா வேலை செய்யாது, அது நம்மள சீக்கிரமா டயர்ட் ஆக்கிடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த புதுசா கத்துக்கிட்ட விஷயத்த எங்க கொண்டு போய் பொறுத்துறது, இது எப்படி ஒரு பெரிய உயிர்காக்கும் திட்டத்தோட ஒரு பகுதிங்கிறத இப்ப பார்க்கலாம். இதுதான் உயிர்காக்கும் சங்கிலி, அதாவது உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதுல நாம இன்னைக்கு பேசின இந்த சர்ஃபேஸ் விஷயம் ரெண்டாவது கண்ணியான உயர்தர சிபிஆரை உறுதி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, முதல் சில படிகள்ல நம்மள மாதிரி பொதுமக்களோட பங்கு எவ்வளோ முக்கியம்னு. சரி, இப்போ பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலும் புரிஞ்சிடுச்சு. அடுத்ததா நாம என்ன செய்யணுங்கிறத பத்தி தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த டிஆர்எஸ் ஏபிசிடியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டி டேஞ்சர், அதாவது சுத்தி ஆபத்து இருக்கான்னு பாருங்க. ஆர் ரெஸ்பான்ஸ், அவங்கள தட்டி எழுப்பி பதில் இருக்கான்னு பாருங்க. எஸ் ஷவுட், உதவிக்கு கத்துங்க. அடுத்தது பி பிரீத்திங், மூச்சு விடுறாங்களான்னு செக் பண்ணுங்க. கடைசியா சி கம்ப்ரெஷன்ஸ், மூச்சு இல்லனா உடனே அழுத்தங்களை தொடங்குங்க. ஆனா இங்கதான் நாம கத்துக்கிட்ட அந்த முக்கியமான பாடம் வருது. கம்ப்ரெஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் அந்த நபரை பெட்ல இருந்தோ சோஃபாவுல இருந்தோ மெதுவா கீழே தரையில படுக்க வைங்க. இந்த ஒரு சின்ன செயல் அவங்க உயிரை காப்பாத்துறதுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சரியா சிபிஆர் செய்யணும்னா சில விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். உங்க கைகளை மார்போட நடுவுல வைங்க. வேகமாவும் அழுத்தமாவும் கம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 100-120 முறை, குறைஞ்சது 2 இன்ச் ஆழத்துக்கு அழுத்தணும். ரொம்ப முக்கியமா, ஒவ்வொரு தடவை அழுத்தினதுக்கு அப்புறமும் மார்பு பழையபடி முழுசா மேல வர்றதுக்கு டைம் கொடுங்க.
நல்ல சிபிஆர் செய்யறது கூடவே ஏஇடின்னு ஒரு கருவி இருக்கு. இது ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இப்போல்லாம் நிறைய பொது இடங்கள்ல இதை வச்சிருக்காங்க. இது ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் வேலையை சரி பண்ணி அதை திரும்பவும் துடிக்க வைக்க உதவும். மாயோ கிளினிக் டாக்டர் சொல்றத கேளுங்க. ஏஇடியை பயன்படுத்த மக்கள் பயப்படவே கூடாது. ஏன்னா அதை பயன்படுத்துறது ஒரு உயிரையே காப்பாத்தும். அந்த மிஷின் என்ன செய்யணும்னு அதுவே உங்களுக்கு சொல்லும். அதனால தயங்காதீங்க. நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அவசர காலத்துல நீங்க தான் அந்த இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க. இந்த ஒரு புள்ளி விவரம் போதும் நீங்க செய்ய போற காரியத்தோட சக்தியை புரிஞ்சுக்க. நீங்க வேகமாவும் சரியாவும் சிபிஆர் செஞ்சா ஒருத்தர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு 2லேருந்து 3 மடங்கு அதிகமாகும். அடுத்த தடவை அப்படி ஒரு நிலைமையை நீங்க சந்திச்சா இப்போ நீங்க தயாரா இருப்பீங்க. சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து சரியா சிபிஆர் செய்யறது வரைக்கும் இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு உயிர் உங்க கையில இருக்கலாம். நீங்க என்ன செய்வீங்க?